ஆருத்ரா ஜோதிட சங்கமத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு போடப்பட்டுள்ளது. நம்ம குருவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த குருவோட தன்மையை பற்றி இந்த ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உள்ளது. ஏன்னா இது ஒரு பெண்ணின் ஜாதகம். 15/5/1983 பிறந்த இந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தோட ஒரு நட்சத்திரம் என்று பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரம், அதாவது ரிஷப ராசியில் பிறந்த ஒரு பெண். லக்கணமும் ரிஷப லக்கணம், ராசியும் லக்கணமும் ஒன்று. அப்போ ஒரே தன்மை உடையவர்களாக இவர்கள் இருக்கக்கூடிய, ஒரே பேச்சு ஒரே தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவங்களோட கேள்வி என்று பார்க்கும்போது இவர்களுக்கு ஆரோக்கியம், ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இவருக்கு புத்திர பாக்கியம் உண்டா என்ற ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது நம்ம இப்போ வந்து குரு 7ல் இருந்தார்னா அவர் வந்து ஒரு திருமணத்துக்கு தோஷத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்தை ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவார், பாழாக்குவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ இங்கே குரு எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்க, குரு வக்கரம்பட ஒரு சுப கிரகமாகிய குரு பகவான், அது இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதி வரக்கூடிய ஒரு குரு பகவான், லாபாதிபதி அவர் தான். அப்போ பொருளாதார நிலையை கொடுத்தா கூட இந்த ஜாதகத்தில் குரு வக்கரம் பெற்றிருப்பது சிறப்பு இல்லை. அதே மாதிரி அந்த குரு நின்ற வீட்டின் அதிபதியும் அஸ்தாங்கமாயிடுச்சு, அதுவும் சிறப்பு இல்லை. அப்போ குருவுக்கு வீடு கொடுத்தவரும் சிறப்பு இல்லை, குருவும் சிறப்பு இல்லாத ஒரு தன்மையில் போய் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் அந்த வீட்டை பார்த்தும் ஒரு சிறப்பு தன்மை இல்லை. கணவர் இருக்காரு, கலசரம் இருக்குது, ஒரு சிறப்பு தன்மை இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டு இங்கே காட்டுது. அப்போ இந்த சுக்கிரன், கலசரத்துக்கு உண்டான அதிபதி சுக்கிரன் ராகுவோட சேர்க்கை அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கே காட்டுது. அப்போ இவங்க புத்திரஸ்தானத்தை பற்றி கேட்டிருக்காங்க. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது யார் அப்படின்னா குரு தான். புத்திரத்துக்கு காரகனே குரு தான். அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் 12ல் போய் விரயமாயிட்டார், நீசமாயிட்டார். அப்போ புத்திரம் அமையறதுக்கு இந்த ஜாதகத்துக்கு தடையை தாமதத்தையும் கொடுக்குது. புத்திரம் இந்த ஜாதகத்துக்கு நிலையான ஒரு புத்திரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லுது. ஏன்னா இந்த 7ஆம் இடத்தையும் ஒரு சுப கிரகம் பார்க்கவில்லை, அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் ஒரு சுப கிரகம் பார்க்கவில்லை. அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தன்மையும். அப்போ 5க்கு திரிகோணமாக வரக்கூடிய இடத்தில் பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், சந்திரன், இந்த 3 கிரகம் தான் இருக்குது. அப்போ இந்த 3 கிரகமும் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து திதிசூனியாதிபதியை வந்து லக்கணத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சேர்க்கை. அப்போ இடுகதிர் கூடி நின்றால் அந்த பெண்ணுக்கு ஒரு பாக்கியத்தை குறைக்குது அப்படிங்கிற தன்மை, ஏதோ ஒரு பாக்கியத்தை குறைக்கும். அப்போ லக்னாதிபதிக்கு அந்த பாக்கியத்தை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டாகிறது என்ற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்தில். அப்போ 7ஆம் இடம் கணவர் ஸ்தானம் ஒரு சிறப்பு தன்மை இல்லை. ஏன்னா குரு அமர்ந்த நாளை நம்ம சொல்லக்கூடிய குரு வக்கரமாயிட்டார். வக்கரம் பெற்று இருப்பது சிறப்பு இல்லை. அந்த வீட்டின் அதிபதி அஸ்தாங்கமாவது சிறப்பு இல்லை. புதனும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியமும் அஸ்தாங்கமாவது சிறப்பு இல்லை. இந்த மாதிரி அஸ்தாங்கமாகி வக்கரமரவாயிடுச்சு. அப்போ வந்து இது வந்து தடையும் தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அப்போ இந்த ஜாதகம் வந்து சுபத்தன்மை உள்ள ஜாதகமா அப்படின்னு பார்த்தா எல்லாம் கெட்டு இருக்குது. கிரகங்கள் எதுவுமே வலுவாக இல்லை. இப்போ லக்னாதிபதி போய் ராகுவோட சேர்ந்துருந்தா அது சுப கிரகமா, சுபத்தன்மை கொடுக்குமா, பொருளாதாரத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் நிறைவேற்றும். ஆனால் அதில் உண்டான ஒரு இழப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது குடும்பம் ஒரு அமைந்தாலும் அதை வந்து ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லை இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா லக்னாதிபதி ஒரு அசுபத்தன்மைக்கு போயிட்டார். அப்போ ஒரு சிறப்பு தன்மை இல்லை. அப்போ சூரியனும் சந்திரனும், சந்திரன் போய் லக்கணத்தில் வந்து உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்று யாரோட சார்த்து 7க்கும் 12 கூடிய சார்த்தை வாங்கியிருக்கான். அப்போ 7ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் வந்து சார்ந்து வந்தாங்கன்னா இவங்க நல்லது. ஆனால் இவங்க அப்படி வாழ முடியாதே. ஏன்னா 3ஆம் அதிபதி தன் முயற்சி கொண்டு தான் முன்னுக்கு வரணும், தான் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அந்த பெண்ணுங்கிற ஒரு ஜாதனால, அந்த சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனால அந்த பெண்ணுக்கு தாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்க செய்யும். அதனாலே பிடிவாத குணங்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு தைரிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் போய் லக்கணத்தில் உச்சம். அப்போ உச்சம் பெற்று லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கோம்ல, இவங்களுக்கு செய்வது சரியான்னு பார்த்தா இவங்களுக்கு இவங்க தான் தைரியம். ஆனால் இவங்களோட செயல்பாடு மற்றவங்களுக்கு ஒரு அசுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. கணவர் ஸ்தானமும் இவங்க வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை, இவங்களுக்கு தகுந்த கணவர் அமைவது சிறப்பற்ற தன்மையை காட்டுது ஜாதகத்தில். இதுக்கு தான் இந்த ஜாதகத்துக்கு உண்டான நிலைப்பாடு இதைத்தான் எனக்கு காட்டுகிறது. ஏன்னா இது குருவை பற்றி பேசுனால குரு இந்த ஜாதகத்துக்கு சிறப்பில்லாத ஒரு தன்மையில் இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலுன் சந்திரன். தளபதி நாகராஜ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு பெண்ணின் ஜாதகத்தை போட்டு அதுக்கு ஒரு கேள்வி கேட்டீர்கள், அந்த பெண்ணோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று. இன்றைக்கு அவங்களோட கணவரோட ஜாதகத்தை போட்டு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நல்ல ஒரு பயனுள்ள தகவல் தான் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணிட்டோம்.
அதுக்குண்டான பலாபலனை நானே சொல்லிட்டேன். இன்னுமே அந்த ஜாதகத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ கணவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது, கணவர் 10/4/1983 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கார். 4:35. அப்போ இவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரம், கும்பராசி. அப்போ கும்ப லக்கினம். பெண்ணும் அதே மாதிரி தான். ரிஷப லக்கினம், ரிஷபராசி. 2 பேர்த்துக்கும் அதில் ஒரு பொருத்தம் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தையும் கணவரோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது, பெண்ணுக்கு 4ஆம் இடம் திதிசூனியம். அதே மாதிரி கணவருக்கு அது 7ஆம் இடமா போச்சு. அப்போ பெண்ணுக்கு சுகத்தை தரக்கூடியது 4ஆம் இடம் திதிசூனியமானனால, அது ஆணுக்கு 7ஆம் இடம் கலசரஸ்தானமாக வந்ததுனால, அவங்களுக்குள்ள ஒரு அந்த 7ஆம் இடம் இணைந்ததுனால் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு என்று கூட சொல்லலாம், எடுத்துக்கலாம். இப்போ கணவரோட ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் தாரம் தான் இவங்க வாக்கப்பட்டிருக்காங்க. திருமணம் நடந்திருக்குது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஏன் முதத்தாரம் நிலைக்கல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுல்ல. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது கும்பராசி கும்ப லக்கினத்தில் பிறந்து இவங்களோட தசா காலம் என்று பார்க்கும்போது ராகு மகா திசை 4 வருஷம் 11 மாதம் 14 நாள். அதுக்கடுத்து வரக்கூடிய குரு மகா திசை 16 வருஷம். அதுக்கடுத்து வரக்கூடிய சனி மகா திசையில் தான் இவருக்கு திருமணம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. ஏன் அந்த திருமணம் நிலைக்கவில்லை என்று பார்க்கும்போது, இவருக்கு பாருங்க 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் 2ஆம் இடத்தில், அதற்கு 8இல் மறைவு. அப்போ அதுக்கு 8இல் மறைவு பெற்றாலும் அந்த சூரிய பகவான் வந்து 2இல் மாரகஸ்தானத்தில் இருந்திருக்கார். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவை கொடுத்துருச்சு. இல்லாட்டி பிரிஞ்சு போகிற சூழ்நிலை கொடுத்துருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும், மனைவி இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும் அப்படிங்கிற தன்மை அஷ்டமனால மறைஞ்சிருச்சு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த சனி மகா தசை பாதகத்தில் உட்காந்து திசை நடத்துறதுனால் அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு அந்த திருமணத்துக்கு அந்த சனி மகா திசையில் தான் நடந்திருக்கணும். அப்போ அந்த திசையில் தான் திருமண பிரிவையும் கொடுத்துருச்சு. அப்போ இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் பாருங்கள், இவருக்கு புதன் மகா திசை. புதன் மகா திசையில் புதன் புத்தியே நடக்குது. அப்போ இந்த புதன் புத்திங்கிறது பெண்ணோட லக்கணத்துக்கு பார்க்கும்போது, அவங்களோட மனைவிக்கு பார்க்கும்போது 2ஆம் இடத்து அதிபதியோட தசாவும் 5ஆம் இடத்ததிபதியோட தசாவும். அப்போ 2ங்கிறது நம்ம எதை சொல்லுவோம், இந்த ஜாதகத்துக்கு இவருக்கு அஷ்டமாதிபதியோட தசா புத்தி நடக்குது. அப்போ இதை பாதிப்பு யாருக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பெண்ணுக்கு வந்து சனி மகா திசையில் புதன் புத்தி. அப்போ இந்த ஆணுக்கு வந்து பார்க்கும்போது புதன் தசையில் புதன் புத்தியே நடக்குது, சுய புத்தியே நடக்குது. அப்போ இருவருக்கு புத்தி அதாவது திசா சந்திப்பு இருவருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். இங்கே இருவருக்கு ஒரே புத்தி நடக்குது. இந்த ஒரே புத்தி ஒரு சிறப்பான்னு பார்த்தா செவ்வாயோட சேர்க்கை பெற்று புதன். அதே மாதிரி அவங்களுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னாலும் புதன் பாவக ரீதியாக பெண்ணுக்கு சேர்க்கை ஆயிடுச்சு லக்கணத்துக்கு செவ்வாயோட. அப்போ இந்த நிலைப்பாடு அவங்களுக்கு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை இந்த ஜாதகத்துக்கு. அதாவது கணவரோட ஜாதகத்துக்கு புதன் செவ்வாய் சேர்க்கை சிறப்பில்லாத ஒரு தன்மையை காட்டுது. ஏன்னா புதனும் அஸ்வினி சாரத்தில், செவ்வாயும் அஸ்வினி சாரத்தில். அப்போ இது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. இது யாருக்கு பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த புதன் புத்தி யாருக்கு பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்ணோட ஜாதகத்தில் அந்த புதன் புத்தி இருக்கிறதுனால் இருவருக்கும் அந்த புத்தியே அவங்களுக்கு நடக்கிறதுனால் இந்த பாதிப்பு வந்து பெண்ணுக்கு அதிகமாக பாதிக்குது. கணவரோட பெண்ணுக்கு பாதிக்குது. ஏன்னா கணவர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலைக்கு வலுவாக இருக்கார். லக்னாதிபதி போய் பாதகத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனால் அந்த உச்சம் பெற்ற இடம் பெண்ணுக்கு 12ஆம் இடம் விரயத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு. ஏன்னா பெண்ணுக்கு சனி தசையில் நடக்குது. சனி திசைங்கிறது 6ஆம் இடத்துலையே இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு சனி திசை 6ல் தான் இருக்குது. அப்போ இருவருக்கு சனி ஒரே இடத்துல இருந்து திசை நடத்தினா அது பெண்ணுக்கு கலசரத்துக்கு விரயஸ்தானமாக போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த தசா காலம் புத்தி காலம் பெண்ணுக்கு நடக்கிற தசையும் ஆணுக்கு நடக்கிற புத்தியும் சிறப்பு தன்மை இல்லாமல் அதாவது 2 கிரகமும் சிறப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலைப்பாட்டையும் கொடுக்குது. அதே மாதிரி பெண் நவாம்ச ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஆணோட லக்கணத்துக்கு இந்த குரு சனி வேற சேர்க்கை, நவாம்ச லக்கணத்துக்கு குரு சனி வேற சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்துல இருக்குது. அதுவே பெண்ணுக்கு வந்து அது 8ஆம் இடமா மாங்கலி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால
அது ஒரு சிறப்புத்தன்மை இல்லை என்ற ஒரு நிலைப்பாடை காட்டுகிறது. அப்ப இவங்களுக்கு இந்த இருவரோட ஒரு திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள இந்த இந்த பெண்ணோட வளர்ச்சிக்கு ஒரு பங்கத்தை குடுத்துருச்சு. ஏன்னா, ஆணோட ஜாதகத்தில் 12ஆம் இடம் திதிசூனியம், அதுக்கடுத்து 9ஆம் இடம் திதிசூனியம். அந்த திதிசூனியம் ஆனதே பெண்ணுக்கு பாக்கிய நிலை என்று சொல்லக்கூடிய இடம் ரிஷப லக்கினத்துக்கு. அது திதிசூனியமானதனால், அந்த தசா காலங்களும் பெண்ணுக்கு நடப்பதனால், அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருச்சு. பாதகத்தை ஏற்படுத்திருச்சு என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, இப்ப இருவரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது நமக்கு இந்த ஜாதகம் 2மே கேந்திர ஸ்தானத்தில தான் லக்கினமும், ராசி 2 கேந்திரத்தில பலமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா, இருவருக்கும் இந்த தசா, புத்தி என்பது ஒரு சிறப்பில்லாத ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு கோடிட்டு காட்டுகிறது. அதேமாரி இந்த ஜாதகத்துக்கு சனி திசையும் இருவருக்கும் அந்த நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏன்னா, பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாலும் சனி திசை ஆரம்பிச்சிருச்சு. சனி திசை, சனி புத்தி. அதே அவங்களுக்கு பிரச்சனை. அதில இவங்களுக்கு அந்த சனி திசை இவருக்கு எண்டுல போய் திருமணம் பண்ணியிருக்காங்க, ஆணுக்கு. அப்ப திசா முடிவுல போய் பண்ணியிருக்கிறதுனால, அது ஒரு சிறப்பு தன்மை இல்ல. அதனால இது யார அதிகமா பாதிக்குதுன்னா, ரிஷப லக்கணத்தில் பிறந்த அந்த பெண்ணோட பாதிப்பு அதிக அளவில் இருக்குது. ஏன்னா, ஆணுக்கு ஏன் பாதிப்பு இல்ல, பெண்ணுக்கு ஏன் பாதிப்ப குடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்ப பெண்ணோட ஜ ஜாதகப்படி லக்கினாதிபதி ராகுவோட சேர்ந்துட்டார். அங்க லக்னாதிபதி வலுவற்று போய் இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு தன்மை லக்னாதிபதி வலுவற்று போயிருக்கார். ஆணுக்கு லக்னாதிபதி பலமா இருக்கார். எங்க இருக்காரு? உச்சத்துல இருக்கார். அப்ப ஆணோட லக்னாதிபதி வலுவா இருக்கிறனால, பெண்ணோட லக்னாதிபதிய வந்து ஆ அதாவது குறைக்குது. அதோட வலுத்தன்மைய குறைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இது இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் சிறப்புத்தன்மை இல்லாத ஒரு தன்மையும், அதேமாரி இப்ப நடக்கக்கூடிய புத்தி தன்மையும் சிறப்பு ஏன்னா இவங்க சேர்ந்ததே சரி சிறப்பில்லாத ஒரு தசா காலத்தில் சேர்ந்துட்டாங்க. பாதகத்த கொடுக்குற தசா கால்ல திருமணம் பண்ணிட்டாங்க. இப்ப மாரகத்த கொடுக்குற ஒரு புத்தியில நடக்குது. அப்ப இத நம்ம எப்படி எடுத்து எப்படி சொல்றதுங்கிறதே உண்மையிலுமே இதெல்லாம் வந்து ரொம்ப வியப்பா இருக்குது. ஜாதகத்த பார்க்கவே நமக்கே ஒரு ஒரு ஆச்சரியத்தையும், ஒரு நமக்கே ஒரு குழப்ப நிலையும், ஒரு தெளிவில்லாத நிலையை ஜாதகம் நமக்கு கொடுக்கிறது. தெளிவில்லாத நிலையை கொடுக்கும்போது நம்ம பலன் சொல்வதும் அவ்வளோ சிறப்பு இருக்காது ஜாதகத்துக்கு. அப்ப இறைவன் இறைவன் தான் இந்த ஜாதகத்துக்கு வழிகாட்டணும். தெய்வத்த நாடுங்க. தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அவங்க தான் உங்கள காப்பாத்த முடியும். அப்படிங்கிற ஒரு ஒரு நிறைவான ஒரு கருத்தை தான் முன்வைக்க முடியும். அதுதான் இவங்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா, இந்த கிரகங்கள வைத்து பார்க்கும்போது எல்லாமே தவற தான் சுட்டிக்காட்டுதே ஒழிய, எதுவுமே ப்ளஸ்ங்கிற இத காட்ட மாட்டேங்குது. எல்லாம் மைனஸ் தான் காட்டுது. ப்ளஸ்ஸே காட்ட மாட்டேங்குது. அப்ப ப்ளஸ்ஸே காட்டாதபோது நம்ம ஜாதகத்த பார்ப்பது தவறு. அப்ப தெய்வ வழிபாடை நீங்க மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனையை அந்த தெய்வம் தான் குறைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம சொல்லிடலாம் ஐயா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த ஜாதகத்துக்கு ஒரு நிலைப்பாட்டை இவரோட கணவர் ஜாதகம் பாருங்க பெண்ணுக்கு சப்போர்ட் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த கணவர்னால தான் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பே குடுத்துருச்சு என்ற ஒரு நிலைப்பாட்டை அடிச்சு சொல்லலாம் ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலுச்சந்திரன்.